ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் துலா லக்னத்திற்காக பலன்களை பார்க்க இருக்கோம். அக்டோபர் மாதத்தில் சூரியன் சனி துலா ராசிக்கும் கும்பராசிக்கும் ஒரு திரிகோண பார்வை பார்க்குறதையும், செவ்வாய் நட்சத்திரத்தில் சூரியன் குரு இந்த ரெண்டு பேரும் திரிகோண பார்வை பார்க்குறதையும் தான் ஸ்பெஷலாக இந்த அக்டோபர் மாத பலனோடு இணைச்சி சொல்கிறோம். இது நவம்பர் 5 வரைக்குமே இந்த ராகுனுடைய நட்சத்திர தொடர்பில் சூரியனும் சனியும் இருக்காங்கங்கிறத 5 வரைக்கும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அப்போ இப்போ போய்கிட்டு இருக்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போயிட்டுருக்காரு. நம்மளுடைய துலா லக்னத்திற்கு 12ஆம் இடமான கன்னிராசியில் சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கேதுவோடு சேர்ந்திருக்காரு, புதனோடு சேர்ந்திருக்காரு, செயற்கை பலனையும் தந்துட்டுருக்காரு. அதாவது சூரியன் புதன் கேதுவின் பிடியில் அப்படின்னு சொல்லிட்டு 12 லக்னங்களுக்கும் பலன்கள் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் இதை பற்றி விரிவாக பார்த்துக்கலாம். 10ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அஸ்த நட்சத்திரத்தில் இருப்பார். 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தொழில் சார்ந்த முதலீடுகள், தொழில் சார்ந்த பிரயாணங்கள், ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட, டிடெக்டிவ் சம்மந்தப்பட்டது, இந்த தவறுகளை கண்டுபிடிக்கிற பரிசோதனைகள் செய்கிற ஆஃபீஸில் இருக்கவங்க, அது சார்ந்த நடவடிக்கைகள், ரகசிய நடவடிக்கைகள், மூலதனம் போடுறது, இது எல்லாத்துக்குமே வெளிநாடு தொடர்பு வேலை, இது எல்லாத்துக்குமே சாதகமாக உள்ள அமைப்பு. அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, கேதுவனுடைய சேர்க்கை பலன். 12ஆம் இடத்து கேது பெரிய லெவலில் பாதிக்காது. ஆனாலும் கூட இந்த சூரியனும் புதனையும் கேது கிரகண தோஷமாக பிடிக்கிறதுனால அந்த தன்மைகள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ அப்பாவுக்கு சம்மந்தப்பட்ட நமக்கு அனுசரணையாக இல்லாமல் போகிறதோ அல்லது உடல்நலம் பாதிக்கிறதோ, மேல் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டதில் சஞ்சலங்கள் வர்றதோ, தாய்மாமன் சம்மந்தப்பட்டதில் சஞ்சலங்கள் வர்றது, பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் அக்கௌண்ட்ஸு சரி பார்க்குறதுல இதில் எல்லாம் கொஞ்சம் குளறுபடிகள் வர்றதும் கேதுவனுடைய வேலையாக இருக்கும். இப்போ நம்ம 10ஆம் தேதிக்கு மேலே நம்ம சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிறத பற்றி பார்ப்போம். அஸ்த நட்சத்திரத்துக்கு அப்புறம் சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள் கன்னிராசியில் இருக்குது. அதில் 7 நாள் இருப்பார் சூரியன். அதாவது 17ஆம் தேதி வரைக்கும். இந்த 17 அக்டோபர் வரைக்கும் குருவுக்கும் சூரியனுக்கும் ஒரு நல்ல சுப விளைவு ஏற்படுகிறது. திரிகோண பார்வை பார்க்குறாங்க. நமக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் 12ஆம் இடத்துல இந்த சூரியன் இருந்தாலும் 8-12ங்கிற விதத்தில் 2 பேருக்கும் அந்த 2 பாவங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. 8ஆம் இடங்கிறது கஷ்ட நஷ்டப்படுறது, 12ஆம் இடங்கிறது செலவுகள் பண்ணுறது, செலவுகள் மட்டுமல்ல மூலதனம் பண்ணுறது. இப்போ நான் சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸும் அங்கே பொருந்தும். அப்போ இது அகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இல்லை. உறவுகள், ஹெல்த்து, இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இது நல்லா இல்லை. ஆனால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும், ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும், திடீர் கண்டுபிடிப்புகள் பண்ணுற விஷயத்துலேயும் இது நல்ல வேலைகளை பண்ணும். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதும், மறைமுக எதிரிகள் தொல்லைங்கிறதும் நமக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் டார்ச்சர் பண்ணும். ஸோ இதையெல்லாம் நம்ம ஜனன ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம ஜனன ஜாதகத்தில் சூரியன் குரு திசா புத்தி அந்தர சூட்சுமங்களில் நடக்கும்போது தான் இந்த விளைவுகள் இந்த ஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டது ஏற்படும். எல்லாருக்குமே கோச்சாரம் மட்டும் எல்லா கிரக கோச்சாரமும் ஒரே சமயத்தில் பலன் தராது. யார் யாருக்கு கோச்சாரத்தில் என்ன கிரகத்தை பார்க்குறோமோ அந்த திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது தான் பலன் தரும். அதனால் நம்ம இதில் அந்த திரிகோண பார்வை, சுப விளைவு, பாவத்தன்மைகள் இதையெல்லாம் விவரிக்கிறது தான் இந்த பதிவை நான் எடுத்துக்கிறேன். அது 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலா ராசிக்கு மாறிடுறாரு சூரியன். அதில்
23ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். சித்திரை 3-4 பாதங்கள். அப்போ குருவுக்கும் சூரியனுக்கும் ஒரு அசுப விளைவு ஏற்படுகிறது. சூரியன் இருக்கிற துலா ராசிக்கு ரிஷபராசி வந்து 8, குரு இருக்கிற ரிஷபராசிலேருந்து துலா ராசி வந்து 6. இது சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அசுப விளைவு பார்வைகளை இதை கொடுக்கும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு சூரியன் வந்துட்டார். அப்போ 8ஆம் இடத்தினுடைய விஷயத்தில் வந்து கொஞ்சம் அந்த பவர் குறையும். ஆனால் லக்னத்துக்கு 8ல் இருக்கிற குரு இருக்கார் இல்லையா, அந்த அசுப பார்வையினால் சூரியன் குரு திசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது ஏதாவது ஒரு பொருள் இழப்புகள், அசால்ட்டாக வேலை செய்கிறது, ஞாபக மறதியாக வேலை செய்கிறது, நம்மளை நாமளே வருத்திக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அஜீரண கோளாறுகள், அடிவயிறு தொல்லைகள், ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 23ஆம் தேதி அக்டோபர் 23லேருந்து 13 நாள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில் துளாராசியில் போகிற அதே நேரத்தில் நமக்கு 5ஆம் இடமான கும்பராசியில் சனி சதய நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ 1ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவத்துக்கு சனி சூரியன் தொடர்புனால என்ன ஏற்படும் அப்படின்னா, கொள்கை முடிவுகள், நம்ம எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளில் வந்து ஒரு பிடிவாத குணம் ஏற்படும். நமக்கு ஒரு டாமினேட் பண்ணலாம், ஒருத்தர்கிட்ட கமாண்ட் பண்ணலாம், அல்லது நம்மக்கிட்ட கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு வழி நடத்துறதுக்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிகளும் நம்மளுடைய சிந்தனைகளும் திட்டங்களும் பார்த்திங்கன்னா ஒரு டக் ஆஃப் வாரில் முடியும். அது வந்து மனசுக்கு ஒத்துக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிவாத குணம் இருந்தால் எப்படி ஒத்துக்கும்? அதே மாதிரி தான் தந்தை மகன் உறவு, முதல் குழந்தை அப்படிங்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். பட் பிரச்சனைகள்னால பிரிவுகள் வராது, பிரச்சனைகள்னால அதிருப்தி மட்டும்தான் இருக்கும். ஆனால் யாருக்கும் பாதிப்பு இருக்காது, மன உளைச்சலை கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி சில கலைகள் மேலே ஈடுபாடுகள் இருக்கும், அதுக்காக நம்ம போராட வேண்டியிருக்கும். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காது. ஏன்னா சூரியனும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராளிகள். அந்த மியூச்சுவலாக ஒத்துழைக்கிறம அந்த கேரக்டர் வைஸ் அவங்க 2 பேருக்குமே அது ஒருத்தர் ஸ்லோ மூமெண்ட்டில் இருப்பார், ஒருத்தர் அதிகாரம் பண்ணுவார். அதனால் வரக்கூடிய சிக்கல்கள் அங்கே உருவாகிட்டுருக்கும். இப்போ படிக்கிற மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், ஒரு ஐடி லைனில் இருக்கிற மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டாலும், இந்த விளையாட்டு லைனில் இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டு இயங்குகிறவங்களை எடுத்துக்கிட்டாலும், கலைத்துறையில் இருக்கிறவங்கள எடுத்துக்கிட்டாலும், இது எல்லாமே மூளை உழைப்பு சார்ந்த அமைப்பில் இந்த சூரியன் சனியினுடைய இந்த திரிகோண பார்வை ஒரு டக்கஃபாரை கொடுக்குது. அது வந்து மனதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், ஒரு மன உளைச்சல் ஏற்படும், அந்த ஒத்திசைவு இருக்காது. ஈஸியாக ஒரு சந்தோஷமாக ஒரு காரியத்தில் ஈடுபட்டோம், உறவுகளோட சந்தோஷமாக இருந்தோம், குழந்தைகள் மற்றும் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி மைண்டு வச்சு செய்யக்கூடிய விஷயங்கள், இதில் எல்லாத்துலேயுமே அந்த சந்தோஷத்துக்கு பதிலாக அதிருப்தியை கொடுத்தாலும் காரியம் நடந்துடும். ஏன்னா இந்த சுப விளைவுங்கிறது நாம் எதிர்பார்க்குற காரியங்களில் கொஞ்சம் பிசகுகள் இருந்தாலும், கொஞ்சம் காலதாமதமானாலும் காரிய வெற்றி நமக்கு உண்டு. அதனால் நம்மளுடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றிக்கலாம், குறிக்கோள்கள் வந்து நிறைவேற்றப்படும். ஆனால் இந்த சூரியன் சனிங்கிறது தந்தை மகன் உறவு, தொழிலாளி முதலாளி உறவு, அல்லது இன்சார்ஜில் இருக்கிறவங்க அவங்க கீழே வேலை பார்க்குறவங்க உறவு, இது மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டு நாம் நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்ஸை வந்து சரிப்படுத்திக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. இன்னும் நம்ம ஜனன ஜாதகத்தில் கோச்சார பலனை பார்க்குறதுக்கு நம்ம ஜாதகப்படி நமக்கு 12 பாவ அதிகாரிகள் நட்சத்திரங்கள் யாருன்னு தெரிஞ்சு எந்த கிரகம் நமக்கு எந்த விஷயத்தை வழங்குதுங்கிறத நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜிஸ்ட்டை படி பார்த்து பலனடையுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.